வேர்ல்டு ஹார்ட் டேவை முன்னிட்டு இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக சென்னையை சேர்ந்த டாக்டர் பி வினோத்குமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இதய நோயோட ஆரம்ப அறிகுறிகளை நோயாளிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம நார்மலா இருக்கோம். இப்ப நம்ம இயற்கையா நம்ம எப்போதும் செய்யற விஷயங்களை நம்ம இப்ப செய்யும் போது, சாதாரணமா நடக்கிறதோ படிக்கட்டு ஏறும் போதோ நம்ம நார்மலா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இப்ப பண்ணா நமக்கு வலியோ இல்லாட்டி மூச்சு திணறலோ படபடப்போ மயக்கமோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அது இருதய பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயிறுக்கு மேல கழுத்து பகுதி கீழே எப்போதும் வலி ஏற்பட்டாலும் அது நம்ம இருதய வலியா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம். ஒரு இசிஜி எடுக்கும் போது இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நியரஸ்டா இருக்க ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து அந்த இசிஜி நார்மலா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினைக்க கூடாது. நெஞ்சு பகுதியில வலியோ மூச்சு திணறலோ ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட காட்டி அது இருதய பிரச்சனையான்றதை உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. நன்றி டாக்டர். ஹை பிளட் பிரஷர் ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்களே, ஏன்? பிபி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இன்னொரு விஷயம், ஒரு பல் எடுக்க போவாங்க, ஜுரத்துக்காக டாக்டர் போவாங்க, அப்ப வெளியில பிபி செக் பண்ணிட்டு பிபி கூட இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான் தெரியுமே ஒழிய 10ல் 7 பேருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கிறதே இல்லைங்க. நான் ஏன் டாக்டர் மருந்து சாப்பிடணும், எனக்கு தலை வலிக்கல, மூச்சு வாங்கல, மயக்கம் வரல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிபிக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிபி அதிகமா இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் காஸ் பண்ணலாம், இருதயத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணலாம், கிட்னியை பொறுத்த வரைக்கும் ரீனல் ஃபெயிலியர் காஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மேஜர் ஹார்ட் அட்டாக் அண்ட் ரீனல் ஃபெயிலியர் இது மூணுமே அது காஸ் பண்றதுனாலதான் எந்த ஒரு சிம்டமுமே இல்லாம நம்ம அது சைலண்ட் கில்லர்னு சொல்றோம். அதனால பிபி சிம்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிபி ஒருத்தருக்கு அதிகமா இருந்தா நிச்சயமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர், ஸ்ட்ரெஸ்னால உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வருமா? ஒர்க் பண்றவங்க எல்லாருமே 30-40 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரஷர் இருக்கு ஒர்க் என்விரான்மெண்ட்ல. சோ ஒர்க் பிரஷரே இல்ல ஃபேமிலியல் ஸ்ட்ரெஸ்ஸோ கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு காரணமா. சோ நம்ம ட்ரெடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் ட்ரெடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர். இதனோட சேர்த்து நம்ம மன அழுத்தத்தையும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா எடுக்கிறோம். யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரே ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்காதீங்கன்றத அடிக்கடி ஐடென்டிஃபை பண்றோம். ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அதை பிரேக் பண்ணிட்டு மிச்ச இதுல ஒரு வாக்கிங் போறது, ஒரு விளையாட்டு முறையை தேர்வு செய்யறது, ஒரு ஹாலிடே பண்றது, இதெல்லாம் மிக மிக அவசியம் மாரடைப்பை தடுக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர், இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு கூட ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கும் இதுக்கான ஆபத்து இருக்குங்களா? நிச்சயமா இருக்குங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் பாப்புலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல 60 வயசு 70 வயசுல தான் மாரடைப்பு வருது. பட் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வயசு எங்கரா இருக்கவங்களுக்கே வருது. ஈவன் நாங்க 25-30ஸ்ல இப்ப ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு 20 வயசுல 25 வயசுல ஒரு பையன், 30 வயசுல ஒரு பையன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா இசிஜி கூட எடுக்காம அல்சருக்கான மருந்தை எழுதி அனுப்புவோம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல. ஏன்? ஒபிசிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கிறது தான். லேக் ஆஃப் ஸ்லீப், ஃபுட் பேட்டர்ன் ஆல்டர் ஆகுது. இதெல்லாம் தான் யங் ஏஜ்லயே நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு மேஜர் காரணமா இருக்கு. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஃபேக்டரா இருக்கு. தேங்க்யூ. டாக்டர், இதய நோய் வராம இருக்கிறதுக்கு டயட், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அத லைஃப் சேவர்னு கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வருமுன் காப்புன்னு தான் நமக்கு நல்லது. என்னைக்கா இருந்தாலும் ஹெல்த்தியான டயட் சாப்பிடும்போது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மூணுத்தையும் கண்ட்ரோல்ல வைக்கிறது மூலமா மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி தினமும் வாக்கிங் போறது மூலமா 20-30 நிமிஷம் ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணலாம், வெயிட் கெயின் அவாய்ட் பண்ணலாம். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். வாக்கிங்கும் டயட்டையும் அப்ரோப்ரியேட்டா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை 3ல் 1 பகுதி கம்மி பண்றோம். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்றான்றதை விட ஹார்ட் அட்டாக் வராம எப்படி சார் தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சுகர், பிபி, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி பிளஸ் டயட்டும் வாக்கிங்கும் அப்ரோப்ரியேட்டா பண்ணா நம்ம மாரடைப்பை பிரிவென்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இதய நோயோட ஆரம்ப அறிகுறிகளை நோயாளிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம நார்மலா இருக்கோம். இப்ப நம்ம இயற்கையா நம்ம எப்போதும் செய்யற விஷயங்களை நம்ம இப்ப செய்யும் போது, சாதாரணமா நடக்கிறதோ படிக்கட்டு ஏறும் போதோ நம்ம நார்மலா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இப்ப பண்ணா நமக்கு வலியோ இல்லாட்டி மூச்சு திணறலோ படபடப்போ மயக்கமோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அது இருதய பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயிறுக்கு மேல கழுத்து பகுதி கீழே எப்போதும் வலி ஏற்பட்டாலும் அது நம்ம இருதய வலியா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம். ஒரு இசிஜி எடுக்கும் போது இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நியரஸ்டா இருக்க ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து அந்த இசிஜி நார்மலா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினைக்க கூடாது. நெஞ்சு பகுதியில வலியோ மூச்சு திணறலோ ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட காட்டி அது இருதய பிரச்சனையான்றதை உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர். A public awareness initiative for healthy heart.
Heart beats, happy treats. Lights a joy on healthy beats. Keep it light, keep it smart. Walk each day and love your heart. Eat right, move more. Healthy heart you can't ignore. Skip the stress, take a start. Smile today, protect your heart. As every heartbeat matters for life. By listening to Dr. B. Vinod Kumar on 29 September 2025 on Big FM between 8 a.m. to 10 a.m. Happy World Heart Day.